ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டரா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லியூக்கஸ் டெஸ்ட். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். இப்போ லியூக்கஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம 3 டைப் ஆஃப் ஆல்கஹால் பார்த்து எடுத்துக்கணும். என்னென்ன அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். நான் இது உங்களுக்கு ரொம்ப எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நான் கான்செப்ட் வைட்டாக போகாமல் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற டைப்பில் தான் நான் போக போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, எல்லா இதுலயுமே CH3 எழுதிக்காங்க. எடுத்தோனே CH3 COH. அடுத்ததுல CH3 CHOH. ஒரு H மட்டும் கூடிக்கிட்டே போகும் போக போக. அடுத்ததுல CH3 CH இன்னொரு H சேர்றதுனால CH2OH. CH3OH. அதாவது இதுவும் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இங்க C இருக்கும், இங்க CH இருக்கும், இங்க CH2 இருக்கும். அவ்வளவுதான். இப்ப கீழ இருந்து வந்தோம்னா CH2 இருக்கு. இங்க இந்த கார்பன்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன் இருக்கனால எக்ஸ்ட்ரா இன்னொன்னு CH3 குரூப் இருக்கும். இதுல ஒரு ரெண்டு ஹைட்ரஜனுமே இல்லாதனால மேல ஒரு CH3 குரூப் இருக்கும், கீழே இன்னொரு CH3 குரூப் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் போட்டு எழுதிக்காங்க. ஸோ பிளஸ் போட்டு உங்களுக்கு அடுத்து 3க்குமே HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா காமன் தான். பிளஸ் HCl பிளஸ் HCl பிளஸ் HCl எழுதுறதுக்கு அப்புறம் இப்ப ரீஏஜென்ட் பாத்தீங்கன்னா 3க்குமே ஒண்ணுதான். ஆன்ஹைட்ரஸ் ZnCl2. என்னதுப்பா? ஆன்ஹைட்ரஸ் கீழே ZnCl2. இது 3 இடத்துலயுமே எழுதிக்காங்க. anhydrous ZnCl2. anhydrous ZnCl2. இது 3 இடத்துலயுமே எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்றேன். சோ இங்க இருக்க ஹைட்ரஜனும் இங்க இருக்க OHம் சேர்ந்து H2O பாத்தீங்கன்னா வெளில போயிடும். அதாவது இங்க ஒரு OH இருக்கு, இங்க ஒரு H இருக்கா. இப்ப 2 H இருக்கனால H2 இந்த ஓவா அப்படியே எழுதிக்கிறோம். H2O வெளில போயிடுதா. இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். அப்ப நம்ம பேலன்ஸ் அப்ப இங்க இருக்க Cl என்ன ஆகுதுன்னா இந்த OH இருக்க இடத்துல போய் அட்டாச் ஆயிடுது. அதுதான் நம்ம இப்ப எழுத போறோம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. CH3 C மேல ஒரு CH3 கீழே ஒரு CH3 எழுதிட்டு இங்க என்னது OH பதிலா Cl குரூப் பிரசன்ட் ஆயிடுது. அதே மாதிரி இங்க CH3 CH அங்க மேல எழுதுறது இடம் பத்தாதனால நான் கீழே எழுதிக்கிறேன். பாண்டிங் நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். OH பதிலா Cl. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா CH3 CH2 OH பதிலா பாத்தீங்கன்னா Cl. அவ்வளவுதான். இப்ப H2O வெளில போதா, அதையும் நம்ம காமனாவே பாத்தீங்கன்னா எடுத்து எழுதிக்கலாம். அப்ப லாஸ்டா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பிளஸ் H2O பிளஸ் H2O பிளஸ் H2O அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்ப இதுக்கு நேமிங் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் நேமிங் உங்களுக்கு எப்படி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ லெட்ஸ் நான் ஆல்ரெடி IUPAC நாமன்கிளேச்சர் எப்படி பண்றதுன்னு ஒரு டீடைல்டான வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலைனாலும் பரவாயில்ல, இதுவே நீங்க பாத்தீங்கன்னாலும் புரியும். ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பாருங்க. சோ இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. இருக்கிறதுலே லாங் செயின் ஆஃப் கார்பன் தான் எடுத்துக்கணும். ஸோ மேலே ஒரு கார்பன் கீழே ஒரு கார்பன், நம்ம மேலே இருக்க கார்பன் எடுத்துக்கலாம். அப்போ இது 1 இது 2 இது 3 நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ ரெண்டாவது குரூப்ல தான் குளோரின் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 2 குளோரோ CHLO குளோரோ. ரெண்டாவது குரூப்ல ஒரு மீத்தேனும் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ 2 மித்தாயில் METHYL மித்தாயில். 3மே சிங்கிள் பாண்ட் தான். அப்போ 3 கார்பன் இருக்கனால ப்ரோப். அப்போ ப்ரோப்பு சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன் ப்ரோப் ஏன் அப்படின்னு நம்ம எழுதிக்குவோம். அவ்வளவுதான். இப்ப அதுக்கடுத்து இதே இது பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு நம்பரிங் கொடுப்போமா? அப்ப ரெண்டாவது இடத்துல ஒரு குளோரின் இருக்கு. அப்ப 2 குளோரோ இது 3 இது இருக்கனால ப்ரோபேன் அப்படின்னு எழுதிக்கலாம். 2 குளோரோ ப்ரோபேன். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல ஹீட்டிங் பண்ணாதான் பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன், இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ஷன் ஹீட் பண்ணா மட்டும்தான் நடக்கும். ஆனா நம்ம புக்ல கொடுத்திருக்க ரியாக்ஷன்ல ஹீட் பண்ணாம தான் அவங்க கொடுத்திருப்பாங்க. அதனால நம்ம இந்த ரியாக்ஷனை எழுதணும்னே தேவையில்ல. ஆக்சுவலா அந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். ஆனா ஹீட் பண்றது அவங்க கொடுக்காதனால நம்மளுக்கு தேவையில்ல. சோ நம்ம அந்த ரியாக்ஷனுக்கு இங்கனக்குள்ள நம்ம டைரக்டா
நோ ரியாக்ஷன் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணிக்கலாம். நோ ரியாக்ஷன் அப்படின்ற டேர்மையே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எழுதுனீங்கனாலும் இங்கனக்குள்ள ஒரு டெல் சிம்பிள், சப்போஸ் அந்த ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா இங்க ஒரு டெல் சிம்பிள் போட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகேவா? நோ ரியாக்ஷன் கொடுத்துறீங்க. இப்போ அடுத்து டர்பிடிட்டி அப்படின்ற பாயிண்ட் எழுதணும். டர்பிடிட்டி வந்து என்னது அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஃபாஸ்ட் இம்மீடியட் டர்பிடிட்டி. இம்மீடியட் டர்பிடிட்டி. கீழே இருக்கிறதுக்கு ஸ்லோ டர்பிடிட்டி. அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணாதான் அந்த ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா, அதனால அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா டர்பிடிட்டி ஒன்லி ஆன் ஹீட்டிங் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா நோ டர்பிடிட்டி அப்படின்னாலும் எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இருந்தது. ஸோ தேங்க்யூ. நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த முன்னாடி இருக்க ட்ரிக்கை மட்டும் எப்படின்றத ஈஸியாக சொல்கிறேன். அதாவது இங்கே எனக்குள்ள CH3 COH CH3 CHOH CH3 CH2OH இங்கே வந்து ஹைட்ரஜன் கூடிக்கிட்டே போகும் கரெக்டாக. அப்போ H2 இங்கே H இருக்காது. ஸோ இங்கே எனக்குள்ள H மட்டும் இருக்கனால ஒரு CH3, இங்கே H இல்லாதனால 2 CH3 நம்ம சேர்த்துக்கிறோம். இதே ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் டு அவர் சேனல்.